சிவபெருமானின் கண்களை பார்வதி தேவி ஒரு நொடியில் மூடியதாலே உலகமே இருளில் மூழ்கியது தெரியுமா? அந்த ஒரு செயல்தான் இன்று மாங்காடு காமாட்சி அம்மன் வரலாற்றின் ஆரம்பம். தன் தவறை உணர்ந்த பார்வதி தேவி சிவபெருமானை அடைய பூமிக்கு வந்தார். மாமரங்கள் நிறைந்த மாங்காடு என்ற இடத்தில் 5 அத்மிகளின் நடுவே ஒரு காலில் நின்று கடும் தவம் செய்தார். அந்த தவத்தின் உக்கிரம் சுற்றியிருந்த மக்களையே தாங்க முடியாமல் செய்தது. அப்போது ஆதிசங்கரர் வந்து அந்த உக்கிர சக்தியை சமப்படுத்து அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்தை நிறுவினார். அதன்பின்தான் அம்மனின் சக்தி உக்கிரத்திலிருந்து அருளாக மாறியது என்று நம்பப்படுகிறது. இன்று மாங்காடு காமாட்சி அம்மனை தரிசித்தால் திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்ப பிரச்சனைகள் தீரும். பல பக்தர்கள் சொல்வது என்ன தெரியுமா? இங்கு வந்ததும் மனசு தானாகவே அமைதியாகிவிடும். இங்கே மிக பிரபலமான வழிபாடு 6 வார விரதம். ஒரே கிழமையில் 6 வாரங்கள் தொடர்ச்சியாக வந்து அம்மனை தரிசித்து ஸ்ரீசக்கரத்தின் முன் அமர்ந்து மனதார வேண்டினால் நினைத்த காரியம் நடக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். முதல் வாரம் ஒரு வேண்டுதலை மனதில் வைக்க வேண்டும். அதே கிழமையில் ஒவ்வொரு வாரமும் வந்து குங்குமம், பூ, தீபம் வைத்து அம்மனை வணங்க வேண்டும். மிக முக்கியம், 6 வாரமும் ஒரே நாளில் தொடர வேண்டும். பல பக்தர்கள் இங்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றி வேண்டுகிறார்கள். ஸ்ரீசக்கரத்தின் முன் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்தாலே உள்ளுக்குள் ஒரு அதிசய அமைதி வருவதாக கூறுகிறார்கள். 6வது வாரத்தில் நன்றி சொல்லி அம்மனுக்கு மலர், தீபம் வைத்து மனம் முழுவதும் வேண்டுதலை நிறைவேற்றிய நம்பிக்கையுடன் திரும்புகிறார்கள். மாங்காடு காமாட்சி வெறும் கோவில் இல்லை, அது பக்தியின் சக்தி, நம்பிக்கையின் உக்கிரம், அருளின் வடிவம். மேலும் பல கோவில்களின் ரகசிய கதைகளையும் தெரிந்து கொள்ள அருள்வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.